Hi students, how are you? So in the last class நம்ம unit 2 pros friendship அப்படின்ற lesson பார்த்துட்டு இருந்தோம், right? And this story is about two friends, one is Vetri and Asif, okay? So beginning நம்ம first sectionல என்ன பார்த்தோம் அப்படின்னா Vetri how he has a construction called as Vetri Constructions, and it did very well in the past, but after his father's death, so எல்லா properties divide பண்ணதால அவங்க பிரதர்ஸ்குள்ள, so he was at a loss. அதுக்கப்புறம் இவர் நிறைய லோன் வாங்குறாரு, then he couldn't pay that, so அவர் ப்ராப்பர்ட்டிலாம் வித்துட்டு he paid that, okay? Then what happens, so இவர் ஒரு நார்மலான லைஃப் ஒரு சின்ன வீட்டில் லீட் பண்ணிட்டு இருக்காரு, and பட் அவருக்கு இது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற விஷ் நீ போகவே இல்லை. பட் யாருமே இவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ இவங்க ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இவருடைய ஃப்ரெண்ட் ஆசிஃப், அவர் சென்னையில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. ஸோ ஒய் காண்ட் யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ் ஒய்ஃப் இஸ் கிவிங் சஜஸ்டிங் டு மீட் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் மணி, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இவர் தயங்குறாரு, பிகாஸ் இவரோட ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ரைட்? ஸோ எப்படி போய் பணம் கேட்கறது டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு he was hesitating a bit, but still அவர் மைண்டில் முடிவு பண்ணிட்டு ஸோ ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ட்ரெயின் ஏறி கிளம்புறாரு, ஓகே? ஸோ திஸ் இஸ் வாட் we saw in the first section, right? So today let's find out whether he went to Chennai and meet his friend or not, then he helped him to start the business or not, okay? ஸோ இவர் போய் அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்தாரா, அவங்க ஃப்ரெண்ட் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணாரா அப்படின்றத let's see in the other sections. So section 2, okay? So on the day of his travel, Vetri boarded the train. ஸோ இவர் ட்ரெயின் ஏறுறாரு. போர்டட் மீன்ஸ் பயணிக்கிறது, ஏறி போகிறது. ஸோ கெட் ஆன் இன் டு த வெஹிக்கிள்ஸ், ஓகே? ஸோ வெஹிக்கிளில் ஏறி போகிறது. ஸோ வெற்றி போர்டட் த ட்ரெயின். ஹிஸ் மெமரி வென் பேக் டு ஹிஸ் ஸ்கூல் டேஸ், ஓகே? ஸோ ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கப்பயே இவர் யோசித்து பார்க்குறாரு. ஹிஸ் மெமரிஸ் பாஸ்டில் போகுது, எப்படி இவரும் ஆசிஃபும் ஃப்ரெண்டானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல் த மூவிஸ் நீங்கள் பார்ப்பீங்களா, ட்ரெயினில் போகிறப்ப அப்படி ஃப்ளாஷ்பேக் போகும்ல. ஸோ சிமிலர் சீன். So they lived in a beautiful village, Keelakuri, near Coimbatore. Okay, so வெற்றியும் ஆசிஃபும் ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ், கீழக்குடி அப்படின்ற வில்லேஜ் கோயம்புத்தூர் கிட்ட இருக்கு. ஸோ அங்கே தான் they lived, okay? So the village had a middle school in the outskirts. So outskirtsனா அந்த வில்லேஜ்க்கு வெளியில, okay? So ஓரமா we can say ஒரு entry or exit point. ஸோ அங்கே ஒரு மிடில் ஸ்கூல் இருந்துருக்கு, ஓகே? ஸோ அந்த ஸ்கூலில் தான் வெற்றி ஃபர்ஸ்ட் ஆசிஃபை மீட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ இட் இஸ் இன் தி ஸ்கூல் வேர் வெற்றி had met Asif. The students and teachers of the school would never forget Vetri and Asif and their friendship. So அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, ஆசிஃப் அண்ட் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கவே மாட்டாங்க, பிகாஸ் அவங்க அவ்வளோ நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. They were always together in learning and playing. So விளையாடுறதா இருந்தாலும் சரி, படிக்கிறதா இருந்தாலும் சரி, they will always be together, okay? And their friendship started on the first day of school. எப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா first day of the schoolல இருந்தே they became close friends, okay? So when Vetri's parents dropped him at the school, he started crying. So first உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா, உங்களுடைய பேரண்ட்ஸ் ஸ்கூலில் விட்டுட்டு உங்களுக்கு போகிறப்ப some இல்லை, only few students will laugh at their mother and say goodbye, okay? But all of us used to cry a lot, right? So first ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லாரும் அழுதுருப்போம். ஸோ அதே மாதிரி வெற்றியும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறப்ப he was crying, okay? So at that time ஆசிஃப் தான் அந்த ஸ்கூலில் he consoled him. கன்சோல்ட்னா என்ன, சமாதானப்படுத்துறது, ஓகே? ஸோ he consoled him with a chocolate. ஒரு சாக்லேட் கொடுத்து ஃபீல் பண்ணாத, நம்ம இந்த பீரியட் முடிஞ்சோடனே விளையாடலாம், we can go and play அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப் is consoling வெற்றி, consoled வெற்றி, ஓகே? ஸோ don't cry, we will play after the bell. ஸோ பெல் ரேங் ஆனதுக்கப்புறம் நம்ம போய் விளையாடலாம், ஓகே? ஸோ அழுகாதன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வெற்றி ஸ்கூலுக்கு வந்தப்போ ஆசிஃப்
Asif தான் வந்து like he consoled him. Okay, so after that day stayed together, played together and even exchanged their food. So அடுத்த நாள்ல இருந்து they will always stay together and they always played together and even exchange their food. So எப்பவுமே அவங்க சேர்ந்தா விளையாடுவாங்க, சேர்ந்தா வந்து like எப்போவுமே சேர்ந்தா இருப்பாங்க அண்ட் ஈவன் எக்ஸ்சேஞ்ச் தேர் ஃபுட். ஸோ நம்ம ஃபுட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிடுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அதே மாதிரி இவங்களும் வந்து ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ மாற்றி சாப்பிட்டுப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களோட ஃபுட் அவங்களும், அவங்களோட ஃபுட் இவங்களும். ஓகே, ஸோ தேர் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரூ ஸ்ட்ராங்கர் இன் டைம். ஸோ போக போக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஓகே, so they were always good in studies and helping each others in lessons. Okay, so ரெண்டு பேருமே வந்து நல்லா படிப்பாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து லைக் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்க்கும் செகண்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன்னா அந்த படிப்பில் வந்து லைக் போட்டி மாதிரி இருக்கும்ல, லைக் யா. பட் both Asif and Vetri is not like that. Okay, so அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வரவே வராது. Like they will always study together and they always help each other in lessons. ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்பாங்க அந்த மாதிரி. Okay, so they also helped others with their lessons. ஸோ அவங்களுக்குள்ளேயும் இவங்க ஹெல்ப் பண்ணிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு வந்து இவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, லெசன்ஸ் டீச் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய கிளாஸில். ஓகே, one day there was quarrel between Vetri and Asif family. ஸோ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஆசிஃபோட ஃபேமிலிக்கும் வெற்றியோட ஃபேமிலிக்கும் பெரிய ஃபைட் வந்துருச்சு. ஓகே, ஸோ போத் த ஃபேமிலி ஸ்டாப் டாக்கிங். ஸோ ரெண்டு ஃபேமிலியும் வந்து பேசுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் என்ன சர்ப்ரைசிங்கான விஷயம்னா இவங்க பேரண்ட்ஸ் ஃபைட் பண்ணாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போடவே கிடையாது. ஓகே, ஸோ டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் தே கண்டினியூ டு பி குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் இவங்க குட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. என்னதான் அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஃபைட் பண்ணாலும் இவங்க they stayed as a very good friends. Okay, it was surprising like mostly வந்து அவங்களோட ஃபேமிலி சண்டை போட்டுச்சுன்னா நம்மளாம் வந்து லைக் நம்மளும் வந்து பேசுறது ஸ்டாப் பண்ணிடுவோம், ரைட்? பட் they were not like that. They were very very good friends. There was always a healthy competition between them. Okay, so competition என்ன ஒரு ஈவெண்ட் இல்லாட்டி ஒரு கான்டெஸ்ட் தான் காம்படிஷன் சொல்லுவாங்க. ஹெல்தி காம்படிஷன்னா என்ன அப்படின்னா லைக் போட்டி பொறாமை இல்லாத ஒரு நல்ல டீசெண்டான காம்படிஷன். ஓகே, ஸோ படிப்பு அப்படின்னு இருந்தாலும் ரெண்டு பேருமே தே ஆர் குட் அட் ஸ்டடீஸ். பட் என்றைக்குமே படிப்புனால அவங்களுக்கு சண்டை வந்தது கிடையாது. ஏன்னா தெர் இஸ் அ ஹெல்தி காம்படிஷன். ஓகே, ஸோ நீ இந்த தடவை நல்லா படிச்சியா, நீ எக்ஸாமில் மார்க் வாங்கிட்ட, அவ்வளோதானே தவிர்த்து தே வில் நாட் ஃபைட் ஃபார் தட். ஓகே, தேர் இஸ் ஆல்வேஸ் அ ஹெல்தி காம்படிஷன். இவன் நம்மளை விட வந்து மார்க் கூட எடுத்துட்டான்னு சொல்லி ஒரு ஜெலசி வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்காது. ஸோ யா, they are the perfect example of good friends. Okay, yeah, surprisingly the results and the marks never affected their friendship. Okay, so exam ஆ இருக்கட்டும், ரிசல்ட் ஆ இருக்கட்டும், மார்க் ஆ இருக்கட்டும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்னதான் நம்மளுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்மளோட கூட வந்து லைக் மார்க் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு வந்து உள்ள லைக் கொஞ்சம் ஜெலஸியாக இருக்கும், ரைட்? அந்த மாதிரியா இவங்களுக்கு இருந்ததே கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெல்தி காம்படிஷன். இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் கிளாஸில் இருக்கணும். ஸோ ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களோட கூட மார்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா லைக் அதை நினச்சி வந்து லைக் ஃபீல் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜெலஸியாகி அவனை எப்படியாவது படிக்க விடாமல் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இட் இஸ் அ வெரி வெரி பேட் ஹேபிட். ஸோ இந்த டைம் அவன் நல்லா படித்தானா, ஸோ என் மார்க் வாங்கினான், ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ வந்து மார்க் நிறையா வாங்கணும்னு நினைக்கிறியா, நீ நல்லா படி. So this is the healthy competition. Okay, you should not go and stop him to study. Like நம்ம பொறாமப்பட்டு லைக் அவங்க பிடிக்காம அவங்ககிட்ட பேசாமல் போனோம்னா லைக் nothing is going to happen. But if you want to score a good mark, you should study more than your friend. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இருந்தாங்க. ஸோ லைக் எக்ஸாமாக இருந்தாலும் ரிசல்ட் இருந்தாலும் எதுவுமே வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இட் டிட் அஃபெக்ட். ஓகே, so yeah, their friendship continued till 10th standard. Okay, so சின்ன வயசுல இருந்து 10th standard வரைக்கும் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. the friendship continued, but suddenly what happened is ஆசிஃபோட ஃபேமிலி சென்னைக்கு மூவ் பண்ணி ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து their friendship discontinued, like because friendship இருக்கு but they can't meet each other, right? Because he went to a totally different place. So Vetri moved to Coimbatore and Asif to Chennai. So Vetri வந்து middle school முடிஞ்சோடனே கோயம்புத்தூருக்கு போயிடுறாரு, ஆசிஃப் வந்து சென்னைக்கு போயிடுறாரு. ஓகே, ஸோ ஆசிஃப் started his business in Chennai and settled there. ஸோ ஆசிஃப் வந்து படிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு சென்னையிலே செட்டில் ஆயிடுறாரு. Vetri always wanted to meet his friend but never had the chance to visit Chennai. ஓகே, ஸோ வெற்றிக்கு எப்பவுமே வந்து போய்
அவருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் சென்னையில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் அவருக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை சென்னைக்கு போகிறதுக்கு. ஓகே, ஸோ this is the end of the second section. Yeah, let's move to the third section. So read this section in pairs. Okay, so we can't now. Yeah, we can. I'll read for you. So Vetri went straight to Asif's office. Okay, so இவர் பெரிய businessman தானே. ஸோ இவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நியூஸ் பேப்பரில் எல்லாத்துக்குமே இவர் ஆல்ரெடி படிச்சிருந்திருப்பார், ரைட்? ஸோ வெற்றி வந்து ஸ்ட்ரைட்டாக ஆசிஃபோட ஆஃபீஸ்க்கு போயிட்டார் சென்னையில். ஓகே, ஸோ ஆஸ் ஹி ரீச் த கேட் த செக்யூரிட்டி ஸ்டாப்ட். ஓகே, ஸோ செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு வெற்றியை why do you want who do you want to meet sir, நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு asking. வெற்றி நர்வஸ்லி செட். வெற்றிக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பிகாஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் அவங்களுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் வந்து சென்னையில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் வந்து நம்மளை பார்ப்பாங்களா இல்லை வந்து லைக் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நர்வஸ் மீன்ஸ் படபடப்பாக இருக்குது. ஓகே, ஐ வாண்ட் டு அப்படி படபடப்பாக வந்து அந்த செக்யூரிட்டியில் ஐ வாண்ட் டு மீட் ஆசிஃப், ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ நான் வந்து ஆசிஃபோட ஃப்ரெண்ட், அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இஸ் டெல்லிங். த செக்யூரிட்டி வாஸ் அஸ்டவுண்ட். அஸ்டவுண்ட் மீன்ஸ் சர்ப்ரைஸ். Okay, shocked or greatly surprised. Okay, because என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. பிகாஸ் ஆசிஃப் வந்து யார், இந்த கம்பெனியோட எம்டி. ஓகே, யா மிஸ்டர் ஆசிஃப் இஸ் ஆர் எம்டி சார், ஆர் யூ ஷியோர் யூ வாண்ட் டு மீட் ஹிம்? உண்மைக்கே நீங்கள் எங்கள் எம்டி ஆசிஃபை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு த செக்யூரிட்டி இஸ் ஆஸ்கிங். வெற்றி ஹெசிடென்ட்லி செட். அப்படி ஹெசிடென்ட்லி மீன்ஸ் தயங்கி சொல்கிறார். ஓகே, பிகாஸ் இவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. பிகாஸ் he want to meet his friend, but his friend is a very very famous, very very like rich businessman. So he is feeling a bit like nervous and he is talking hesitantly. Yes, I am his friend from his native place. ஆமா, எங்களுடைய நேட்டிவ் பிளேஸில் நேட்டிவ் பிளேஸில் வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ எம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் அவருடைய நேட்டிவ் பிளேஸ் இருக்கிற ஃப்ரெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இஸ் இன்ட்ரடியூசிங். த செக்யூரிட்டி செட் செக் வித் த பீப்புள் இன் த ரிசப்ஷன் சார், ஐ டோன்ட் நோ இஃப் யூ வில் கெட் அன் அப்பாயின்மெண்ட். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்னன்னு தெரியல, பிகாஸ் ஹி இஸ் ஆல்வேஸ் பிஸி. ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் இன் த ரிசப்ஷன். நீங்கள் இப்போ ரிசப்ஷனில் கேட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி உள்ளே வந்து வெற்றியை வந்து அலோவ் பண்ணிடுறாரு. ஓகே, ஸோ வெற்றி இஸ் ஆல்சோ கோயிங் டு த ரிசப்ஷனிஸ்ட். ஸோ அங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல, ரிசப்ஷனிஸ்ட்னா யார், லைக் ஒரு ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்து லைக் அ பர்சன் வில் பி தேர், ரைட்? ஸோ அவங்க தானே எல்லாத்தையுமே வந்து லைக் ரிசீவ் பண்ணி அங்கே உட்கார வச்சு லைக் தே வில் டெல். ஸோ ரிசப்ஷனிஸ்ட்டாக போகிறாங்க. ஓகே, ஸோ த ரிசப்ஷனிஸ்ட் ஆஸ்க்ட் ஹிம் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ வித் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெற்றி வந்து ரிப்ளை பண்ணுறாரு, ஐ வாண்ட் டு மீட் யுவர் எம்டி, ப்ளீஸ் டெல் ஹிம். வெற்றி ஃப்ரம் கீழக்குடி ஹாஸ் கம் டு மீட் ஹிம். ஸோ கீழக்குடியிலேருந்து வெற்றி வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், நான் அவரை மீட் பண்ணணும். ஸோ ஊரில் வந்து அவர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டை சொல்கிறார். ஓகே, சடன்லி த ரிசப்ஷனிஸ்ட் ரோஸ் ஃப்ரம் ஹர் சேர். ஓகே, ஸோ டக்குன்னு வந்து ரிசப்ஷனிஸ்ட் வந்து டக்குன்னு அவங்க சேர்லேருந்து எந்திக்கிறாங்க. டு யூ வாண்ட் டு நோ வை? லெட்ஸ் see. ஓகே, ஸோ எதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் எந்திரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். The door behind Vetri opened. Vetri got a pat on his back. ஓகே, ஸோ ஒரு டோர் வந்து வெற்றிக்கு பின்னாடி இருக்குது. டக்குன்னு அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ வெற்றியோட பேக் ஐ மீன் ஷோல்டரில் வந்து யாரோ வந்து பேட் பண்ணுறாங்க. பேட் மீன்ஸ் இந்த தோலில் தட்டி கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, லைக் தட்டி கூப்பிடுவாங்கள்ல சார், அந்த மாதிரி. ஓகே, ஸோ பேட் மீன்ஸ் தட்டி கூப்பிடுறது, தட்டி கொடுக்கறது. ஓகே, ஸோ ஷோல்டரில் வந்து இப்படி பேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பேட் யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறப்ப ஃபைனலி யூ ஃபவுண்ட் மீ, ஐ சா யூ த்ரூ த சிசிடிவி கேமரா செட் ஆசிஃப். ஸோ ஆசிஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபைனலி வந்து என்னை நீ பார்க்க வந்துட்டியா, சிசிடிவி கேமராவில் நீ வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன், அதனால தான் டக்குன்னு நானே வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ், ரைட்? யா, ஆசிஃப் இன்னி அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மறக்கவே இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய நிலைமைக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருந்தாலும் லைக் he remembered his friend and he came out. அவர் நினச்சிருந்தா வந்து லைக் எதுக்கு இவரை பார்க்கணும், ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து சொல்லிட்டு நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காம போயிருந்துருக்கலாம். பட் he didn't do that because he considered Vetri as his best friend. Okay, so like ஓப்பன் பண்ணி வந்து இப்படி ஆசிஃப் வந்து கேட்டோம். வெற்றி வாஸ் டம்ஃபவுண்டட்னா என்ன அப்படின்னா வாயடைச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. யா, he was surprised because he didn't expect that Asif will come and talk to him. Yeah, he was totally surprised. வெற்றி gathered, பட் வந்து லைக் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேதர்ட் மீன்ஸ் லைக் எல்லாத்தையும் லைக் அவருடைய அந்த நர்வஸ் ஸ்டேட்டெல்லாம் வந்து
கண்ட்ரோல் பண்ணி லைக் அவரே வந்து லைக் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு, நோ ஆசிஃப், ஐ நெவர் காட் த சான்ஸ் டு விசிட் சென்னை, நவ் ஐ ஹவ் கம் டு அட்டெண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங். ஸோ எனக்கு சான்ஸ் கிடைக்கல சென்னை வர்றதுக்கு, அதனால தான் நான் உன்னை வந்து மீட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டோடைய வெட்டிங் அட்டன் பண்ண வந்தேன், அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலி ஹீ இஸ் லை. ஸோ லைக் காசு கேட்கறதுக்காக தான், லைக் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு இல்லாட்டி லைக் லோன் மாதிரி வந்து வாங்குறதுக்கு தான் இவர் வந்து வந்தார் ஃப்ரெண்ட்ட கேட்டு. பட் ஸ்டில் ஆஃப்டர் மீட்டிங் யுவர் ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசின உடனே பணத்துக்காக தான் வந்து இவர்கிட்ட பேசணும் லைக் தெரிஞ்சுட்டு தான் அவர் ரொம்ப ஃபீல் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அவர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட் ரொம்ப நாளாக பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்துக்காகவும் தான் இவர் வந்து வராரு. பட் அதோடு சேர்த்து அவருடைய பிஸ்னஸ் பற்றி லைக் கன்சல்ட் பண்ணுறதுக்கும் வராரு. பட் ஸ்டில் அவனோட ஃப்ரெண்ட் வந்து தப்பாக நினச்சிருக்க கூடாதுல்ல, ஆசிஃப் வந்து வெற்றியை பற்றி தப்பாக நினச்சிக்க கூடாதுல்ல, லைக் காசு கேட்கறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் டெல்லிங் அ லை தட் he came to attend his friend's wedding. So I thought I will come to meet you. So அப்படி வந்து உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு Vetri is telling. They spoke about their school days and the fun they had. Okay. So ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணால் லைக் அவங்களுடைய ஸ்கூல் டேஸ் பற்றி, அவங்க என்னென்ன ஃபன் லைக் they enjoyed அப்படின்றத பற்றி பேசுவாங்கல்ல. So same with Asif and Vetri. They were very happy and they were discussing the days that they spent in the school happily. Okay. Yeah, then they discussed about their business. அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து ஆசிஃப் வந்து லைக் அவருடைய பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருப்பாரு, வெற்றி வந்து அவருடைய பிஸ்னஸ் எப்படி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. பட் ஹீ டிட்ன்ட் ஆஸ்க் எனி மணி. ஓகே. ஸோ இவர் வந்து லைக் மணி வந்து கேட்கல, பிகாஸ் இஸ் ஹெசிடென்ட். அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு இவருக்கு பார்த்ததே வந்து இவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அவருடைய ஃப்ரெண்டு வந்து லைக் ரொம்ப ஹாப்பியாக பேசினதே வந்து இவருக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஹீ டிட்ன்ட் ஆஸ்க் டெல் லைக் ask money from Asif. Asif took Vetri to his home for lunch. Okay. So then வந்து லஞ்சுக்கு வந்து வெற்றி வந்து வீட்டுக்கு வந்து ஆசிஃப் வந்து கூட்டிட்டு போறாரு. ஓகே. ஸோ வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ் டு see that everyone knows him. அவருடைய வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து வெற்றி பற்றி தெரிஞ்சிருக்கு. ஓகே. பிகாஸ் லைக் ஆசிஃப் வந்து வீட்டில் இருக்கிறப்பே அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே லைக் அவருடைய ஒய்ஃப் கிட்டையும் அவங்களுடைய சில்ட்ரன் கிட்டையும் லைக் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வெற்றி பற்றி பேசுகிறாங்க போலக்கு. ஓகே. Asif's wife said, we all know you, but this is the first time we are meeting you in person. உங்களை எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் உங்களை நேரில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஆசிஃபோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. ஓகே. he stayed till the evening and Asif dropped him in the railway station. ஸோ டில் த ஈவினிங், மத்தியானத்துல வந்து லைக் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் வந்து ஆஃப்டர் ஹேவிங் லஞ்ச் வந்து லைக் தேவர் டாக்கிங் வித் ஈச் அதர் அண்ட் வித் தி ஃபேமிலி. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து ஆசிஃப் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ யூ நோ வாட் இஸ் மீ ட்ராப். ஓகே. யா, ஆசிஃப் ட்ராப்ட் வெற்றி. ஓகே. பட் லைக் இவரும் வந்து அவர்கிட்ட பணம் கேட்கல, பட் அவருடைய பிஸ்னஸ் எப்படி போகுது லைக் டல்லாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஆசிஃப் நோஸ். ஓகே. ஸோ பட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி டு மீட் இஸ், என்னதான் அவர் வந்து லைக் பணத்துக்காக வந்து கேட்க வந்திருந்தாலும் ஹி வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஹீ like spoke with his best friend after so many years. Okay. Yeah, Vetri reached home and told his wife everything in detail. Okay. So Vetri வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றாரு. She knew her husband, so she did not ask anything else. Okay. ஸோ இவர் சந்தோஷமாக ஒரு சொல்கிறப்பயே வந்து அவங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இவர் பணம் வந்து கேட்கல. ஏன்னா லைக் அவ்வளோ ஹாப்பியாக லைக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப எப்படி வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்க முடியும். ஸோ அவங்களோட ஒய்ஃபும் வந்து லைக் புரிஞ்சுக்கிட்டாங்க வெற்றியை. ஸோ அவங்களும் வந்து எதுவும் கேட்டுக்கரல, லைக் நீங்கள் வந்து பணம் கேட்டீங்களா பிஸ்னஸ்க்கு அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ யா, 2 days later Vetri received a call. Am I speaking to Vetri? Vetri said, yes. The voice said, our MD Mr. Asif has assigned a project to you. ஸோ திடீர்னு இவருக்கு ஒரு கால் வந்து எடுத்துட்டு நான் வந்து வெற்றி இருக்காங்களான்னு கேட்குறப்ப ஆமான்னு சொல்லி வெற்றி சொன்னாரு, என்னோட எம்டி ஆசிஃப் வந்து உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறோம். அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. he wants to meet you. will you able to come to Chennai? லைக் அப்படின்னு நீங்கள் வந்து சென்னைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெற்றி couldn't believe it. ஓகே. ஸோ என்னதான் இவர் பணம் கேட்கலனாலும் இவருடைய சிச்சுவேஷன் லைக் இவங்க பேசுகிறப்பே இவர் என்ன பண்ணுறாருன்னு ஆசிஃப்க்கு தெரியும், ரைட்? ஸோ ஆசிஃப்க்கு தெரிஞ்சு ஆசிஃபே வந்து லைக் ஒரு ப்ராஜெக்டை வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்து லைக் அசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் வந்து வெற்றியை வந்து வரவும் சொல்லியிருக்காரு. ஸோ யா, ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்
yeah, like hearing the story is always aspiring, inspiring, right? Yeah. ஸோ எப்படி வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் லைக் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து we can see that Vetri and Asif's friendship, because still they both remembered each other. ஸோ ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்றப்ப வந்து லைக் யாருன்னு தெரியலன்னு சொல்லாமல் he is helping, அவர் ஹெல்ப் வேணும்னு கேட்காமையே வந்து லைக் Asif is helping. Okay, so yeah, this is what a good friendship does. ஸோ உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கலாம், ஃப்யூச்சரில் லைக் இதே மாதிரி வந்து நீங்கள் லைக் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு லைக் மை விஷஸ். அண்ட் select your friends wisely, like select your friends wisely, that's what I can say. இப்போதான் வந்து லைக் you can make friends, and after that நீங்கள் லைக் ஒர்க் போயிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து லைக் டோட்டலாக வந்து மாறிடும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தான் வந்து லைக் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா லைக் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக வரும், பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஓகே, ஸோ எப்படி வந்து ஆசஃபும் வெற்றியும் வந்து லைக் நல்லா ஹெல்த்தி காம்படிஷனோட நல்லா படித்தாங்களோ அதே மாதிரி யூ ஷுட் ஸ்டடி அலாங் வித் யுவர் friends, and also you should teach to the other people also. Okay, so that's what that we learned from this lesson, friendship. And today what homework that I'm going to give you is glossary section வந்து நீங்க லைக்கா ரீட் பண்ணிட்டு அப்புறம் இந்த fill in the blanks எல்லாத்தையுமே வந்து like every sectionக்கு வந்து you are going to write in the 3 fill in the blanks, and here true or false is given, so இதுவும் நீங்க வந்து like answer பண்ணனும். Then in the choose the best answers, synonyms and antonyms. Okay, so the book back exercise full வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க, question and answers வேணாம். Okay, so just this. ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. டோட்டலாக வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 minutes கூட ஆகாது. ஜஸ்ட் 1 mark வந்து ஐ ஆஸ்க் யூ டு டூ இட். ஸோ ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஐ வில் டெல் இட் ஃபார் யூ. ஓகே, ஸோ தப்பாக இருந்தாலும் டோன்ட் வரி. ஓகே, ஸோ நீங்கள் லெசன் ரீட் பண்ணதுலேருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் தீஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. அண்ட் திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். டேக் கேர், ஸ்டூடெண்ட்ஸ்.